இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम की महिमा होवे। இந்த நாளில கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். आज भी हम परमेश्वर का वचन को सुनने के लिए इकट्ठा हुए हैं। அதாவது சீசனை குறித்து நாம் இந்த நாளிலே இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். और जो शिक्षा और चेला इन बातों के बारे में हम समझने जा रहे हैं। சீசன் என்றால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவன். और चेला जो है यीशु मसीह का अनुकरण करने वाला है। நாம் இயேசுவுடைய பிள்ளைகள். हम यीशु के संतान है। நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். हम यीशु का अनुकरण करना चाहिए। ஏனென்றால் क्योंकि இப்போது நாம் பின்பற்றும் போதுதான் ஒரு நாள் இயேசுவை நோக்கி போக முடியும். और इस प्रकार हम यीशु का अनुकरण करेंगे तब हम उनका पीछे पीछे चल सकेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இப்பொழுதிலிருந்தே நாம் அவருடைய பிள்ளைகளை மாட்டமல்ல, और अभी से हम सिर्फ उनका बच्चे के रूप में नहीं है, நாம் சீசனாக உருவாக்கப்பட வேண்டும். हम चेले के रूप में बनना चाहिए। எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் ஒரு நல்ல சீசன் ஆகணும்னு? आप में से कितने लोग चाहते हैं कि मैं परमेश्वर के लिए एक चेला एक चेली बनूं? ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க எல்லாருமே சீசன் ஆகிறது நீங்களே கரங்களை உயர்த்தி காட்டியிருக்கிறீர்கள். और आप में से सभी लोग अपना हाथ को ऊंचा उठाकर कहा है कि मैं चेला चेली बनूं। எந்த ஒரு சீசனா இருந்தாலும் जो भी चेला क्यों न हो, அவன் இயேசுவை அறிகிற அறிவில வளர வேண்டும். वो यीशु मसीह के पहचान में बढ़ते जाना चाहिए। கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். वो चेला यीशु मसीह के पहचान में बढ़ते रहना चाहिए। ஏனென்றால் பிதாவாகிய தேவனை இயேசு பின்பற்றினார். और क्योंकि यीशु मसीह पिता परमेश्वर का अनुकरण किया, அதே போல் நாம் இயேசுவை பின்பற்றி वैसे ही हम भी यीशु का अनुकरण करना चाहिए। அவர் நடந்தபடியே நாம் ஆட வேண்டும். जैसा वो चलता था वैसे ही हमको भी चलना चाहिए। அவர் எப்படி வாழ்ந்தார், वो जैसा जिया, அவர் எப்படி ஜெபித்தார், और जैसा वो प्रार्थना किया, அவர் எப்படி ஆத்மா மேல பாரம் வந்தது, और जैसा उनका आत्माओं को ऊपर बोझ आया, அவர் அந்த ஆத்மா பாரத்தோடவே சுற்றி திரிந்தார். और यीशु मसीह आत्माओं के बोझ से फिरते रहे। அதே போலதான் நாமும் ஆத்மா பாரத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டும். वैसे ही हम भी आत्मा के बोझ से चलते फिरते रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, और भजन संहिता 119वां अध्याय 18 वचन कहता है, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். मेरे आंखें खोल दे कि मैं तेरी व्यवस्था की अद्भुत बातें देख सकूं। அல்லேலூயா. हालेलुया। உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் மனக்கண்களை திறந்தருளும். आपका व्यवस्था में जो अद्भुत बात है उनको देखने के लिए मेरा आंखों को ज्योतिर्मय कर दे।
வேதத்தில் உள்ள அதிசயங்களை और परमेश्वर का जो व्यवस्था में जो अद्भुत है அவைகளை பார்க்க வேண்டுமென்றால் उसको देखने के लिए நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். हमारा मन की आंखें ज्योतिर्मय होना चाहिए. நீங்கள் எவ்வளவுதான் இந்த பைபிளை வாசித்தாலும் और जितनी बार भी आप इस बाइबल को पढ़े அந்த மனக்கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. जब तक आपके आंखें ज्योतिर्मय ना हो तो आप इन रहस्य बातों को समझ नहीं सकते हैं. அதனால தான் தாவீது इसीलिए दाऊद என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் और परमेश्वर से कहता है कि प्रभु मेरे आंखों को खोल दे உம்முடைய வேதத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ताकि मैं आपका जो व्यवस्था की अद्भुत बातों को समझना चाहता हूँ. வேதத்தை நல்லா அறிந்தாதான் சீசனாக வேலை செய்ய முடியும். और व्यवस्था के बारे में जितना पहचान आपके पास हो उतना ही आप चेला बन सकते हो. சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, और भजन संहिता 138वां अध्याय 3रा वचन कहता है, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். जिसी दिन मैंने पुकारा उसी दिन तूने मेरी सुन ली और मुझ में पल देकर क्या बंदाया. அல்லேலூயா. हालेलुया. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? यहाँ पे क्या बताया गया है? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், जिस दिन मैंने पुकारा என் ஆத்துமாவிலே பலன் தந்து उसी दिन आपने तो मुझे सुनकर मेरा आत्मा में बल दिया என்னை தைரியப்படுத்தினீர். और मुझे हियाव बंदाया. அங்கே தாவீது ஜெபத்தோடு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறான். और यहाँ पे दाऊद प्रार्थना के साथ परमेश्वर को देखना चाहा. இங்கேயும் ஜெபத்தோடே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். और यहाँ पर भी वो प्रार्थना के साथ परमेश्वर को देख रहा है. என் ஆத்துமாவிலே பலன் வர வேண்டும். और वो कहता है मेरा आत्मा में तेरा बल आना चाहिए. ஆத்மா பலன் அடைந்தால்தான் जब हमारा आत्मा बलवंत होंगे இந்த பூமியிலே நாம் இந்த பூமியில வாழும்போது நமக்கு எதிராக வருகிற அத்தனை கஷ்ட நஷ்டங்களை சகித்து கொள்ள முடியும். और जब आत्मा में बल आएगा तब इस संसार में आने वाले सारे नाना प्रकार के परेशानियों को सामना कर सकेंगे. சங்கீதம் 141 और भजन संहिता 141 अध्याय में देखते हैं 8ஆம் வசனம், 8वां वचन. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். परंतु ये यहोवा प्रभु मेरी आंखें तेरी ही ओर लगी है, मैं तेरा शरणागत हूँ, तू मेरे प्राण जाना न दे. இங்கேயும் தாவீது ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். यहाँ पे दाऊद एक प्रार्थना कर रहा है, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, परंतु ये यहोवा प्रभु என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, मेरी आंखें तेरी ही ओर लगी है, உம்மை நம்பி இருக்கிறேன், मैं आपके ऊपर भरोसा रखता हूँ, என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். मेरे प्राण को काली न छोड़ना. ஆத்மா வெறுமை அடையவே சான்ஸ் இருக்கிறதுன்றாரு. और इसका मतलब हमारा आत्मा खाली हो सकता है, ஆனா ஆத்மாவுக்குள் பலன் வர வேண்டும். और इसलिए कहता हूं आत्मा में बल आना चाहिए. ஒரு சீசன் என்றால் இந்த ஆத்மா உள்ளான மனிதன் பலன் அடைய வேண்டும். और एक चेला एक शिष्य का भीतरीय मनुष्यत्व बलवंत होना चाहिए. இரண்டாவது ஆத்மா வெறுமையா இருக்க கூடாது. और दूसरा उसकी आत्मा कभी भी कालीपन को महसूस नहीं करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. உங்களுடைய ஆத்மா வெறுமையா நீங்க விட்டுட்டீங்கன்னா, अगर आप अपना आत्मा को खाली छोड़ दिया है, அன்று வேதம் இல்லாத காலத்திலே தாவீது தேவனை நோக்கி எப்படியாவது என் ஆத்மாவை பலப்படுத்தென்று ஜெபிக்கிறார். और उस समय दाऊद के समय में इस प्रकार का व्यवस्था पूरा व्यवस्था जो उसके हाथ में नहीं था, फिर भी वो प्रार्थना करता था. அப்ப தாவீதுக்கு ஒரு ஆத்மா வெறுமையா இருக்குதுன்னு அவனுக்கு தெரிகிறது. और दाऊद समझता है कि मेरी आत्मा खाली है. ஆனால் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஆண்டவர் வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். और अभी वर्तमान में परमेश्वर ने संपूर्ण पवित्र शास्त्र को आपके हाथ में मेरे हाथ में दे दिया है. இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள் நம்முடைய
ஆத்துமாவிலே பலன் அடைய வேண்டும். और इन उपदेशों के द्वारा इन बातों के द्वारा आपका भीतरीय मनुष्यत्व बलवंत होना चाहिए. இதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் போதுதான் இது பலன் அடைகிறது. और इसके लिए आपको समय देना पड़ेगा. அங்கே சொல்லப்பட்டது நீதிமொழி 25:25. नीति वचन के किताब 25वां अध्याय 25वां वचन में देखते हैं, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். जैसा तक्के मानते के प्राणों के लिए ठंडा पानी होता है, वैसे ही दूर देश से आया हुआ शुभ समाचार भी होता है. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, दूर देश से आने वाला शुभ संदेश சென்னையிலிருந்து வருகிற நற்செய்தி और वहां से आने वाला शुभ संदेश உங்கள் ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். और आपका आत्मा का ठंडा पानी के समान है. அல்லேலூயா. हालेलुया. ஆத்துமா தண்ணீரினாலே அது நிரப்பப்பட வேண்டும். और आपका आत्मा जल से भरे रहना चाहिए. ஏனென்றால் எப்பவுமே ஆத்துமா தண்ணீரை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். और इस प्रकार जो आपका आत्मा जल को प्राप्त करना அது चाहिए. என்ன தண்ணீர்? वो कौन सा जल है? அதுதான் ஜீவ தண்ணீர். वो जो जल है वो जीवन का जल है. இந்த ஜீவ தண்ணீர் எங்க இருக்கிறது? ये जीवन का जल किसके पास है, कहाँ है? இயேசுவுடைய வசனத்துக்குள்ள இருக்கிறது. और ये जीवन का जल यीशु मसीह के वचन में है. அந்த வசனத்தை ஆத்துமா கொண்டு போகும்போது और इस वचन को आप जब आत्मा में लेके जाएंगे அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்துமா குளிர் அடைகிறது. तभी ही आपका आत्मा शांति से बैठ पाएंगे. பாருங்க, ஆத்துமாவுக்கு கிடைக்க குளிர்ந்த தண்ணீருக்கு சமமானம். और यहाँ पे लिखा आत्मा को मिलने वाला ठंडा पानी के समान है. அதாவது ஆத்துமா ஏர் கண்டிஷனை போல இருக்கணுமா. और आपका जो आत्मा जो है, जैसा हम एसी में रहते हैं वैसे ही आपका आत्मा इस प्रकार अनुभव को प्राप्त करना चाहिए. அந்த ஆத்துமா பலன் அடைந்திருக்குன்னு அர்த்தம். और इसका मतलब आपका आत्मा बलवंत हो गया है. அது கிறிஸ்து மேல் பசிதாகமா இருக்கிறது அர்த்தம். और इसका मतलब ये है मसीह के प्रति प्यासे और भूखे हैं. அதே நீதிமொழி 25:13 வாசிப்போம்னால், और ऐसे नीति वचन के किताब 25वां अध्याय 13 वचन को देखेंगे. கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். जैसे कटनी के समय परब की ठंडे से, वैसे ही विश्वास योग्य दूध से भी बेचने वालों का जी ठंडा होता है. அல்லேலூயா. हालेलुया. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, जैसा ग्रीष्म काल में वो जो गर्मी के समय ठंडा पानी अच्छा लगता है, அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். वैसे ही जो उत्तम प्रभु का दास जो भेजने वालों के रहता है, அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். वो व्यक्ति अपने भेजने वाला मालिक का हृदय को ठंडा करेगा. யார் பண்ணுவார்கள்? और कौन कर सकता है? அந்த குளிர்ந்த மனமுள்ளவன். और जिसका मन यीशु जैसा ठंडा है वही मालिक का हृदय को ठंडा कर सकता है. அல்லேலூயா. हालेलुया. நீங்க உங்களுடைய ஆத்மா குளிர்ந்த உள்ளதா இருந்தால் இயேசுடைய ஆத்மாவை நாம் குளிர பண்ணுகிறோம்னு அர்த்தம். और इसका मतलब अगर आपका आत्मा ठंडाई से भरे रहते हैं तो आप परमेश्वर का मन को भी ठंडा कर सकते हो. அல்லேலூயா. आमेन. 2 கொரிந்தியர் 12:15 சொல்கிறது, और दूसरे कुरिन्थियों के किताब 12वां अध्याय 15 वचन कहता है, உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். मैं तुम्हारी आत्मा के लिए बहुत आनंद से खर्च करूंगा, वरन आप ही भी खर्च हो जाओगे होगा. या जितना पढ़कर मैं तुमसे प्रेम रखता हूँ उतना ही कटकर तुम मुझसे प्रेम रखोगे. அல்லேலூயா. हालेलुया. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे बताया गया है, ஆதா நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறனோ
मैं जितना प्रेम आप लोगों से कर रहा हूँ, அவ்வளவு குறைவா உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் इतना ज्यादा करने के बाद भी आप लोग मुझसे बहुत कम प्यार करते हो, மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். तो भी मैं आपके लिए खर्च करना और खर्च होना भी जानता हूँ, चाहता हूँ. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆத்துமாவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் இன்னும் இதுக்கு செலவு பண்ணி உங்களை எப்படியாவது பலப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. और आपके आत्माओं को बचाने के लिए पौलुस कहता है, मैं खर्च होना चाहता हूँ और मेरे पास जो है उसका खर्च करना भी चाहता हूँ करके बोल रहा है. நியாயாதிபதிகள் 16:16 और न्यायों के किताब 16 अध्याय 16 वचन में இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, इस प्रकार जब उसने हर दिन बातें करते करते उसको तंग किया और यहाँ तक हट किया कि उसकी नाक में दम आ गया. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறபடியால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. और यहाँ पे लिखा है इस प्रकार बार बार उसका जो इन बातों का करते करते उसको तंग किया, उसके बाद उसका प्राण खड़वी लगने लगा. ஆம், சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और ये बातें सैमसन के बारे में लिखा हुआ है. சிம்சோன் யாரு? सिमसोन कौन है? सैमसन कौन है? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நசரேயன், परमेश्वर के ओर से अभिषिक्त प्रभु का दास है. ஆண்டவருக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவன், ये परमेश्वर के लिए चुना हुआ एक व्यक्ति है ஆசாரியனுடைய நிலைமை பெற்றவன். और परमेश्वर की सेवा करने का जो बुलाहट को पाया हुआ व्यक्ति है. ஆனால் அந்த சிம்சோன் எங்கே இருக்கிறான் என்றால், लेकिन ये सिमसोन कहाँ पर है? ஒரு வேசியின் மடியில போய் சிக்கி கொண்டிருக்கிறான். एक वेश्य के गोद में उलझ गया है. இன்னைக்கு வேசி என்றால் என்ன? और वेश्य कौन है? क्या இன்று है? நீங்க பார்க்கிற அத்தனை விதமான செல்போன் மூலமாக, லேப்டாப் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, அநேக ஃபேஸ்புக் மூலமாக இன்னைக்கு வேசிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். और आप जो देख रहे हैं आपके हाथ में मोबाइल के द्वारा, फेसबुक के द्वारा और इंटरनेट के द्वारा, अलग अलग बातों के द्वारा इन बातों को आप देख सकते हैं. இன்னைக்கு அநேகர் போய் அந்த போன் மூலமா சிக்கி கொண்டிருக்கிறார்கள். और कई लोग मोबाइल के द्वारा उलझे हुए हैं. இந்த போன்ல நல்ல காரியம் இருக்கிறது, கெட்ட காரியம் இருக்கிறது. और ये मोबाइल फोन में अच्छी अच्छी बातें भी है और बुरी बुरी बातें भी है. ஆனா நாம் எதுக்குள்ள நுழைகிறன்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். और हम इन बातों में से कौन सी बात में घुस रहे हैं करके आपको समझ में आना चाहिए. சிம்சோன் மேல இந்த அபிஷேகம் அவனை விட்டு விலகி விட்டது. और सिमसोन के ऊपर का जो आत्मा अभिषेक उससे अलग हो गया है. சிம்சோனுடைய ஆத்மா சாகத்தக்கதாய் நிலைமை பெற்றிருந்தது. और अब सिमसोन का आत्मा मरने पर भी है. அப்போ சிம்சோன் ஏன் அதுல போய் சிக்கி விட்டான்? सिमसन क्यों उस महिला से उलझ गया? ஏன் அவனுக்கு ஆத்மா குறித்து பாரம் இல்லையா? क्या उसके अंदर आत्माओं के प्रति बोझ नहीं था? தேவனுடைய சித்தத்தை ஏன் அவன் செய்யவில்லை? तो वो व्यक्ति परमेश्वर की इच्छा के क्यों पूरा नहीं कर पाया? ஏனென்றால் அவன் அந்நிய நோக்கத்திலே பிணைக்கப்படுகிறான். क्योंकि वो पराये जुआ में जो उलझा हुआ था. இன்றும் அநேகர்கள் அந்நிய நோக்கத்தில் நாம் பிணைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். और इस प्रकार हमें से कई लोग अन्य और पराये जुए में जुटे हुए हैं. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு हम उद्धार पाने के बाद துன்மார்க்கருடைய ஆலோசனையிலும் और दुष्ट लोगों की युक्ति पर பாவிகளுடைய வழியிலும் और पापियों का मार्ग पर பரியாசக்காரன் உட்காரத்தில் நாம் உட்காராமலும் और ठट्ठा करने वालों के संग में ना बैठते हुए இரவும் பகலமாக என் வேதத்தில் தியானமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். और रात दिन परमेश्वर के व्यवस्था पर ध्यान रखना चाहिए करके हमारे पवित्र शास्त्र कहता है. அந்த ஆத்மாவை தான் பரிசுத்தமாக முடியும். और वो आत्मा ही पवित्रता से जी पाएंगे. அந்த ஆத்மாவை தான் வருகைக்கு போக முடியும்.
और वही आत्मा परमेश्वर का राज्य में जा सकता है। அந்த ஆத்மா தான் இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து வேலை செய்ய முடியும். वही आत्मा अपने आप को यीशु मसीह के लिए समर्पित होकर प्रभु के लिए कार्य कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। அதனால் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். इसलिए हम बड़ी सावधान पूर्वक जीना चाहिए। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम परमेश्वर का संतान है। அவருடைய பிள்ளைகள் எப்போதும் அவருடைய சித்தத்தையே செய்து கொண்டிருக்க வேண்டும். और परमेश्वर के बच्चे हमेशा उनकी इच्छा को ही पूरा करते रहना चाहिए। நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம், आप काम करते रहेंगे, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கலாம், आप अपने घर में आराम करेंगे, நீங்கள் வழியில நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம். आप रास्ता में चलते फिरते रहेंगे, எப்போதும் அவருடைய சிந்தனையே உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். और हमेशा प्रभु का विचार आपके अंदर राज्य करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். और भी एक वचन को हम पढ़ सकते हैं। 1 ராஜாக்கள் 17:21-22. और पहला राजाओं की किताब 17वां अध्याय 21 और 22 वचन। அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். तब वो पालक पर 3 बार पसर गया और यहोवा को पुकार कर कहा, ये मेरे परमेश्वर यहोवा, इस पालक का प्राण इसी में फिर डाल दे। एलिया की ये बात यहोवा ने सुन ली और पालक का प्राण उसी में फिर आ गया और वो जी उठा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். परमेश्वर एलिया की प्रार्थना को सुना பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. और बालक का प्राण वापस उसके अंदर लौट आया அவன் பிழைத்தான். और जिंदा हो गया, जीवित हो गया। ஒரு மனுஷன் மரித்திருந்தாலும் और देखिए, एक व्यक्ति मरा हुआ है। நீங்கள் ஒரு எடுத்துக்கொள்ளால் நீங்கள் ஒரு லாசரை எடுத்துக்கொள்ளுங்கள். और लाजर को भी आप ले लीजिए। அந்த லாசரு மரித்திருக்கிறான். लाजर मरा हुआ था, அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. वो मरकर 4 दिन हो गया है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு தெரியும் லாசர் மரித்தது? कितने लोग जो मालूम है लाजर मरा हुआ है? ஓகே. இந்த லாசர் மரித்து இந்த 4 நாள் இந்த சரீரத்தில் ஆத்மா இல்லை. और देखिए, जो लाजर मर के 4 दिन हो गया है, उसके शरीर में प्राण नहीं है। அல்லேலூயா. आमीन। ஆவியும் இல்லை, ஆத்மாவும் இல்லை. और उसका शरीर में प्राण भी नहीं है और आत्मा भी नहीं है। இப்ப சரீரம் 4 நாள் அது கெட்டு போய் கிடக்கிறது. और ये डेड बॉडी 4 दिन से सड़ रहा है। அந்த சரீரத்துக்குள் அந்த ரத்தம்லாம் கெட்டு போய் கிடக்கிறது. और उसका जो डेड बॉडी में जो खून था वो जाम हो गया, खराब हो गया है। அவனுக்குள்ள இருக்கிற அத்தனை அவைகளும் கெட்டு போய் கிடக்கிறது. और उसके अंदरनीय सारे अंगे सड़ गया है। அல்லேலூயா. आमीन। இப்போது ஆத்மா சரீரம் செத்து போய்கிற சரீரத்தில் நம்முடைய இயேசு பேசுறாரு. और देखिए, अभी डेड बॉडी में जो मर के 4 दिन हो गया है, उस डेड बॉडी से यीशु मसीह बातें कर रहे हैं। இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற மக்களை தான் மக்கள் பேசுவாங்க. और इस संसार में जो जीवित है उससे ही लोग बात कर पाएंगे। ஆனா செத்தவங்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. और मरा हुआ व्यक्ति से कोई बात नहीं कर सकता। ஆனா இயேசு பேசினா அவங்க உயிரோடு எழுந்து வராங்க. लेकिन यीशु ने बात किया, वो मरा हुआ व्यक्ति जिंदा हो गया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, ஆத்மா வெளியே இருக்கிறது, और देखिए, जो आत्मा बाहर है சரீரம் உள்ள கெட்டு கிடக்கிறது. और शरीर सड़ा हुआ अवस्था में कब्र के अंदर है। அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? इसके द्वारा हम क्या जानते हैं? ஒரு கெட்டு போன ரத்தத்தை புதுதா மாற்றுறது எப்படி? और एक खराब हुआ खून को कैसा हम अच्छा बना सकते हैं? கெட்டு போன கிட்னி, லிவர் மற்ற எல்லாமே கெட்டு போய் கிடக்கிறது. அதை எப்படி புதிதாக மாற்ற முடியும்? अंदरनीय सारे अंगे, किडनी, फेफड़े, हार्ट जो है सब खराब हो गया है, इसको कैसा नया बना सकते हैं? ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர்லாம் கூப்பிட்டு வாங்கன்னு ஆண்டவர் இயேசு கூப்பிடவில்லை. और जो यीशु मसीह ने सारे डॉक्टर लोगों को आमंत्रित नहीं किया। அவனை
அவனை கூப்பிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு உயிர் அடைய வைக்கவில்லை. और यीशु ने इनसे डॉक्टरों से बोल के आप इंजेक्शन लगा दो ये जिंदा हो जाएगा करके इंजेक्शन नहीं लगवाए हैं। அப்படி செய்ய முடியுமா? क्या ऐसा कर सकते हैं? அப்படி செய்தாலும் உயிர் அடைய முடியாது. और ऐसा करेंगे तो भी मरा हुआ व्यक्ति कभी जिंदा नहीं हो सकता है। எந்த டாக்டரும் உயிரோடு இருக்கிறவங்கள தான் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். और जो भी डॉक्टर है जो जिंदा इंसान है जो जीवित इंसान है उसी के अंदर ही इंजेक्शन लगा सकेंगे அவங்கள தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். और उसके लिए वो ट्रीटमेंट कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்முடைய இயேசு लेकिन हमारा यीशु मसीहा செத்து போன மனுஷனை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. और मरा हुआ व्यक्ति डेड बॉडी में ट्रीटमेंट कर रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆத்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. और ये आत्मा फ्रेश है லாசர் மரித்து விட்டார். और लाजर मर गया है। லாசருடைய ஆத்மா ஆவி எங்க இருக்கிறது? और लाजर का प्राण और आत्मा किधर है? शरीर से बाहर है। அது எங்க போய் இருக்கிறது? वो कहाँ गया होगा? परमेश्वर के पास गए होंगे। बता सकते कोई भी? कहाँ गए होंगे? प्राण, उसका प्राण कहाँ गया होगा? जिसने दिया है उसके पास गया होगा। परमेश्वर कहां पर है? परमेश्वर किधर है? இயேசு சொல்றாரு, यीशु ने कहा நானே உயிர்த்ததிலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். पुनरुत्थान और जीवन में हूँ। நானே உயிர்த்ததில் நானே ஜீவனாய் இருக்கிறேன். और यीशु ने कहा पुनरुत्थान और जीवन में हूँ। அதனால தான் லாசர் எங்க இருக்கிறார்னா இயேசு கூட தான் நின்னுகிறாரு. और उसका मतलब लाजर कहाँ है? वो यीशु का पुनरुत्थान में छिपा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு நடந்து வரார், லாசரும் நடந்து தான் வராரு. और जो जैसा यीशु चल रहा था मान लो लाजर भी चल रहा है। ஹல்லேலூயா. आमेन। ஆனா இயேசுடைய கண்ணுக்கு தான் லாசர் தெரிகிறார். और देखो ये जो लाजर जो यीशु के नजर में ही लाजर दिख रहा है। ஏன்னா லாசர் யார்கிட்ட போய் சேரணும்? இயேசு கிட்ட தான் போய் சேரணும். और लाजर किसके पास जमा होना चाहिए? जो जिसने जीवन दिया है यीशु मसीह के पास जमा होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போது லாசரு வெளியே வான்றாரு. और अभी यीशु मसीह लाजर का डेड बॉडी से कह रहे लाजर तो बाहर आ जा। அப்போ இந்த லாசர் உள்ள போய் அந்த லாசர் எடுத்துன்னு வெளியே வராரு. और यीशु मसीह के पास जो लाजर था पुनरुत्थान के सामर्थ्य में छिपा हुआ था वो जाकर के डेड बॉडी को जिंदा करके बाहर लेकर आया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆத்மாவும் இயேசு கிட்ட தான் போவோம். वैसे ही हर एक व्यक्ति का आत्मा यीशु मसीह के पास जाएंगे। அதனால தான் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, इसलिए तो जो तीसरा यूहन्ना दूसरा वचन पे कहता है பிரியமானவனே, ம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல ம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ये प्रिय, मेरी ये प्रार्थना है कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। பிரியமானவனே, मेरे प्रियो, உன் ஆத்மா வாழ்கிறது போல जैसा तू आत्मिक जीवन में उन्नति कर रहा है நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். वैसे ही सारे बातों में उन्नति कर करके मैं विनती करता हूं। இதுல என்ன தெரிகிறது என்றால், इसमें क्या समझ रहे உன் हैं? ஆத்மா ஆரோக்கியமா இருந்தால் अगर आपका आत्मा आरोग्य में हो உன் சரீரெல்லாம் சுகமாய் இருக்கும். आपका शरीर भी तंदुरुस्ती में रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। செத்து போன சரீரத்துக்குள்ள ஆத்மா உள்ள நுழைந்தா புதிய சரீரமா வெளியே வருகிறது. और मरा हुआ शरीर के अंदर आत्मा प्रवेश होने के बाद वो नया शरीर का रूप लेकर बाहर आता है। ஒரு குழந்தையுடைய ஆத்மா வெளியே போய் மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் உள்ள வந்து புதிதா அந்த குழந்தை எழுந்து நடக்கிறது. और जो एक बालक के जो बालक मर गया था उसने प्रार्थना किया उसका प्राण उसके अंदर आ गया वो चल फिरने लग गया। ஹல்லேலூயா. हालेलुया। இதுல இருந்து என்ன தெரியுது? ஆத்மா தான் முக்கியமானது. इसका 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 मतलब क्या है? आत्मा ही जरूरत है, खास बात है। ஆத்மாவை நீங்க ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்னா வசனத்தையும் தியானித்து கொண்டே இருக்கணும். और अगर आप अपना आत्मा को ताजापन में रखना चाहते हैं तो आप प्रतिदिन इन वचनों को पढ़ना भी है, अध्ययन करना भी है। ஹல்லேலூயா. आमेन। அப்போது உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதிகளும் உள்ள நுழையாது. और तब आपका शरीर में कोई भी बीमारी राज्य नहीं कर सकता ஏன்னா है। ஆத்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது.
इसका मतलब ये है कि आपका आत्मा ताजा है அந்த ஆத்மாக்குள் தேவனுடைய வசனம் இருக்கிறது. और इस आत्मा में परमेश्वर का वचन जमा हुआ है। அன்னைக்கு இயேசு கல்லறைக்கு வெளியே நின்றார். और उस समय लाजर का जो डेड बॉडी कब्रिस्तान में रखी हुई कब्र में रखी हुई थी, यीशु कब्र के बाहर थे அன்னைக்கு அவர் சரீரத்தில் இருந்தார். और यीशु मसीह उस समय शरीर में थे। இன்னைக்கு இயேசு வார்த்தையா இருக்கிறார். अब यीशु वचन के रूप में और आत्मा में है। இப்ப அந்த இயேசு உள்ள இருக்கிறதுனால और वो यीशु हमारे अंदर रहने के कारण நம்முடைய ஆத்மா எப்போதும் பலத்தோடு இருக்கும், சரீரம் பலத்தோடு இருக்கும். हमारा आत्मा भी हमेशा बलवंत रहेगा, हमारा शरीर भी हमेशा तंदुरुस्ती में रहेंगे। இந்த ஆத்மா இந்த சரீரத்தை எந்த வியாதியிலும் தொடாது. और इस आत्मा को कोई भी बीमारी टच नहीं कर सकता है, ஏனென்றால் இயேசு உள்ள இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். क्योंकि यीशु जो चंगा करने वाला यीशु इसके अंदर बसा हुआ है। அதனால்தான் கொலோசியர் 1:28 வாசிக்கிறோம். और इसलिए कुलुसियों की किताब पहला अध्याय 28 वचन में हम देख रहे हैं, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞான உபதேசம் பண்ணுகிறோம். 27 வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. हालेलुया। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे बताया गया है புறஜாதிக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. अन्य जातियों में उस भेद की बात का रहस्य क्या करके, புறஜாதிகள் என்றால் அதை நம்மை குறிக்கிறது. और अन्य जाति जो है वो किसको दर्शाता है? हमें दर्शाता है। ரகசியம் என்பது சீக்கிரட்டை குறிக்கிறது. हाँ, रहस्य मतलब गुप्त बातें हैं, மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது இயேசுவை குறிக்கிறது. और महिमा का धन जो है वो यीशु मसीह को दर्शाता है। தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். इन बातों को पिता परमेश्वर अपना पवित्र जन को प्रकाशन देना चाहता நம்ம है। எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. और यहाँ पे लिखा पवित्र लोग करके वचन बता रहा है। எபிரேயர் 10:10 வாசிப்போமானால், और इब्रानियों की किताब 10वां अध्याय 10वां वचन को पढ़ के देखेंगे, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். उसी इच्छा से हम यीशु मसीह की देह के एक ही पर बलिदान चढ़ाए जाने के द्वारा पवित्र किया गए हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தத்தினாலே, பலியினுடைய இரத்தத்தினாலே அவர் பலியிட்டபடினால் நாம் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह अपने आप को बलि देकर जो लहू बहाया है, उस लहू के द्वारा हम लोग पवित्र किए गए हैं। நம்மளாம் யாரு? हम लोग कौन है? நம்மளாம் பரிசுத்தவான்கள். हम सभी लोग पवित्र जन हैं, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். और यीशु मसीह के पवित्र लहू से धोए हुए எத்தனை हैं। பேர் விசுவாசிக்கிறேன் நான் பரிசுத்தவான் என்று? आप में से कितने विश्वास करते हैं कि मैं पवित्र जन हूँ? அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் கொலோசியர் 1:27 சொன்னது, इसलिए कुलुसियों की किताब पहला अध्याय उसका 27 वचन में देखते हैं, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். और इन सारे रहस्य बातों को परमेश्वर पवित्र जनों को प्रकट करना चाहता है। நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள், நமக்கு தெரியப்படுத்த சித்தமா இருக்கிறார். और हम लोग पवित्र जन होने के कारण ये सारे रहस्य बातों को बताना, प्रकट करना चाह रहा है। யாருக்கு சொல்ல விரும்புகிறார்? वो किसको बताना चाह रहा है? புறஜாதிகள் மக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதனாலே और जो अन्य जाति लोग पवित्र होने के कारण நமக்கு ஆண்டவர் அந்த ரகசியத்தை தெரிவிக்கிறார். और उस रहस्य बातों को प्रभु हमें बता रहे हैं। ரகசியம் என்ன அப்படினால், रहस्य गुप्त बात किया है, இயேசு நமக்குள் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். और यीशु हमारे अंदर आके बस रहा है। நீங்கள் மெமரி கார்டு பார்த்திருப்பீர்கள். आप जब मेमोरी कार्ड देखा होगा, எத்தனை பேர் மெமரி கார்டு பார்த்திருக்கிறீங்க? आप में से कितने लोग मेमोरी कार्ड देखे हैं? அது எப்படி இருக்கிறது? और कैसा दिख रहा है? அது ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கிறது. और एक वस्तु है, அதுக்கு மேல வந்து ஒரு
நாலு கம்பிகள் பித்தளை கம்பி இருக்கிறது. और उसी के अंदर 4 जो लाइन पीतल का लाइन दिख रहा है ஆனா कापर அதுக்குள்ள உயிரோடு டான்ஸ் ஆடுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். का। और उस कापर के अंदर जो जिंदा होके नाचने वाला एक व्यक्ति उस जो कापर का लाइन में है। அல்லேலூயா. आमेन। ஆனா அது உடைச்சு பார்த்தா அது தெரிவானா? क्या हम जो मेमोरी कार्ड को तोड़ के हम देख सकते हैं उस व्यक्ति को? அது எங்க போட்டா அது அந்த மனுஷன் வெளியே போடுவான், அங்க போட்டு நம்ம பார்க்கிறோம். और वहाँ उसको मोबाइल में या दूसरी चीज में लगा के हम देखेंगे तो वो जिंदा व्यक्ति नाचते हुए कुछ बोलते हुए दिखेगा। அந்த அந்த மெமரி கார்டிலே ஒரு மனுஷன் உயிருள்ள மனுஷன் வைக்க முடியுமானால் और ये मेमोरी कार्ड के अंदर एक जिंदा व्यक्ति को जमाए रख सकते हैं तो ஆண்டவராக இயேசு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி எவ்வளவு பெரிய ரகசியம் அது. और जो आकाश और पृथ्वी का सृजनहार परमेश्वर हमारे अंदर आके बसना कितना रहस्य बात है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மெமரி கார்டே செத்து போய் கிடக்குது. और वो मेमोरी कार्ड मरा हुआ अवस्था में पड़ा हुआ है, ஆனா நம்ம உயிரோடு இருக்கிறோம். लेकिन हम जिंदा है। ஆனா நமக்குள் இயேசு வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். हमारे अंदर यीशु मसीह वास कर रहा है। அதுதான் ரகசியம். यही रहस्य और गुप्त बात है। அதான் 25ஆம் வசனம் வாசிக்கிறோம். इसलिए यहाँ पे 25वें वचन में देख रहे हैं, வாசிங்க. पढ़िए 125 கொலோசியர். कुलुसियों के किताब 1 अध्याय उसका 25 वचन। ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு அல்லேலூயா. हिंदी में जिसका मैं परमेश्वर के उसी प्रबंध के अनुसार सेवक बना जो तुम्हारे लिए तुझे सौंपा गया, ताकि मैं परमेश्वर के वचन को पूरा पूरा प्रचार करूं। அல்லேலூயா. आमेन। தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிற நாள். और परमेश्वर का वचन को पूरा पूरा प्रचार करने का एक वरदान। யாருக்காக? ये किसके लिए? இப்போது இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. अब वर्तमान में जो है उन पवित्र लोगों को। அல்லேலூயா. आमेन। இப்போது இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு और अब जो वर्तमान में जो पवित्र लोग हैं தேவனுடைய வசனத்தை परमेश्वर का वचन को இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வதற்கு பூரணமாய் இயேசு வெளிப்படுத்தி காட்டுகிறார். और परमेश्वर यीशु हमारे अंदर बस रहा करके प्रमाण दे रहा है। ஆனால் இயேசு சொல்லுகிறார், लेकिन यीशु कहते हैं ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவா இருந்தது. और अनादि काल से पीढ़ी पीढ़ी से ये बातें छिपी हुई थी, गुप्त में था। ஆதி காலம்னா என்ன? और अनादि काल का मतलब क्या है? ஆதி காலங்களுக்கும் अनादि कालों में ஒரு மறைவா இருந்தார் இயேசு. और यीशु गुप्त में थे। ஆதி காலங்களுக்கும் अनादि कालों में மறைக்கப்பட்டிருந்த और छिपा हुआ இயேசு கிறிஸ்து और यीशु मसीह को நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது ஆதி காலங்களுக்கு யாருக்குமே தெரியாது. और जो अब वर्तमान में हमारे अंदर बसा हुआ परमेश्वर अनादि काल में किसी को प्रकट नहीं हुआ था। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆதி காலம்னா யார் இருந்தாங்க அந்த ஆதி காலத்துல? और अनादि काल में कौन कौन थे? வானமும் பூமியும் உண்டாகத்துக்கு முன்பாக ஆதி காலம். और अनादि काल किसको बोलते हैं? आकाश और पृथ्वी सृजने के पहले जो था उस समय को अनादि काल बोलते हैं। அதனால தான் இயேசு வானத்து பூமியை உண்டாக்கும் போது और इसलिए आकाश और पृथ्वी को जब परमेश्वर सृजन जो बना रहे थे, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் என்று ஆதி என்ற வார்த்தையை வைத்து அங்கே படைக்கிறார். और इसलिए जो उत्पत्ति किताब 1 अध्याय में हम देखते हैं आदि में परमेश्वर आकाश और पृथ्वी को ஆதி बनाया। காலத்தில் தான் ஆண்டவர் ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். और आदि अनादि मतलब आदि काल मतलब सृष्टि के पहले का दिन। அப்போ ஆதி காலத்துக்கு முன் என்ன நடந்தது? और सृष्टि के पहले क्या हुआ था? அப்போது யாரெல்லாம் இருந்தார்கள்? वहां पे कौन कौन थे? பிதா இருந்திருக்கிறார், पिता थे, குமாரன் இருந்திருக்கிறார், पुत्र थे, பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், पवित्र आत्मा थे, கேப்ரியேல் தூதன் இருந்தார், और जो करोब स्वर्गदूत लोग थे, மீகாவேல் தூதன் இருந்திருக்கிறார், और वहां पे मिखाइल स्वर्गदूत पे थे, கேருப்பு தூதன் இருந்திருக்கிறார், करूब लोग थे,
3 பேருடைய சேனைகள் இருந்திருக்கிறது. और जो 3 करोड़ सेना भी थे அப்போது 24 மூப்பர் இருந்திருக்கிறார்கள். और 24 प्राचीन लोग थे 4 ஜீவன் இருந்திருக்கிறது. और 4 जीवन था பரலோகம் இருந்தது. और स्वर्ग था உன்னதம் இருந்திருக்கிறது. और उच्च स्थान पवित्र स्थान था சியோன் இருந்திருக்கிறது. और सियोन भी था। இவ்வளவும் இருந்து ये सब कुछ होने के बाद பிதாவாகிய தேவன் परमेश्वर ने அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு उन समय में जो जो लोग थे அவங்களுக்கு மறைவா வச்சுட்டார். இயேசு வந்து நமக்குள்ள வாசம் பண்ண போறான்னு சொல்லி. और यीशु वर्तमान में हमारे अंदर बसने जा रहा है इन बातों को वहां परमेश्वर ने गुप्त में रखा था, किसी हालेलुया। को मालूम नहीं था। இரண்டாவது தலைமுறைக்கும் அவர் மறைவா இருந்திருக்கிறார். और यहाँ पे लिखा पीढ़ी पीढ़ी से वो छिपे हुए थे। அப்ப தலைமுறைனே என்ன? और पीढ़ी पीढ़ी का मतलब क्या है? कौन बता सकता है? पीढ़ी पीढ़ी का मतलब क्या है? जनरेशन टू जनरेशन, அது எத்தனை ஜெனரேஷன்? कितना पीढ़ियां है? அதனால தான் வேதத்தை நல்லா வாசிக்கணும். इसलिए बाइबल को ज्यादा पढ़ना चाहिए, வேதத்தை தேடி வாசிக்கணும். ढूंढ ढूंढ के पढ़ना चाहिए, வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கணும். अध्ययन भी करना चाहिए। खोज करके पढ़ना चाहिए. है? ध्यान करके पढ़ना चाहिए. आमेन, ஹல்லேலூயா हालेलुया। அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் பைபிள்ல இயேசு. ऐसा परमेश्वर ने पवित्र शास्त्र में लिख कर रखे हैं, खोजो, खोज के ढूंढो, ढूंढो, ध्यान करो, ध्यान दो, अनुदिனம் मतलब रोजाना पढ़ाई करो। पढ़ाई करो. அப்ப தலைமுறை என்றால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தலைமுறைகள் இருக்கிறது. और जो पीढ़ी पीढ़ी का मतलब पहला जो जो मत्ती रचित सुसमाचार किताब पहला अध्याय 17 वचन में देखते हैं। இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப மொத்தம் எத்தனை தலைமுறைகள்? और यहाँ पे कितने पीढ़ियां हैं? 42 தலைமுறைகள். और 42 पीढ़ियां हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு தலைமுறைக்கு எத்தனை இயர்? और एक पीढ़ी के लिए कितना साल लगता है? और कौन बताएगा? ஒரு தலைமுறைக்கு எத்தனை एक पीढ़ी के लिए कितना साल लगते हैं? வருஷம்? कितना साल लगता है? உங்களுக்கு 21 வயசுல திருமணம் ஆகிறது. मान लीजिए आपके 21वां उम्र में शादी हो रहा है। அப்போ உங்களுடைய பிள்ளை 22 பிறக்கிறாரு. 22வது வயசுல பிறக்கிறாரு. आपको जो 22वां साल में एक बच्चा जन्म हो रहा है। 21ல கல்யாணம் ஆச்சு. 21 में शादी हुआ था 22ல பையன் பிறந்துட்டான். और 22 उम्र में आपका बच्चा जन्म हो गया। அந்த பையனுக்கு எத்தனாவது வயசுல நீங்க திருமணம் செய்ய முடியும்? और उस लड़के को आप कितने साल में शादी करवाएंगे? உங்களுக்கு 42 ஆகும்போது அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய முடியும். जब आप 42वां साल का होंगे तब आप अपना बच्चा को शादी करवाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு 63 வயசு வரும்போது जब आप 63वां साल का होंगे அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகி விடுகிறது. और उस बच्चा को भी शादी हो जाता நீங்களே है 3 தலைமுறையை கரெக்டா பார்க்கலாம். और आप लगभग 3 पीढ़ी को देख सकते हैं। அப்ப ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருடங்கள்? और फिर एक पीढ़ी के लिए कितना साल है? வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். अय्यूब का किताब 42वां अध्याय और 42वां अध्याय आखिरी 2 वचन को पढ़ेंगे। இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதிலுனாய் மரித்தான். इसके बाद अय्यूब 140 वर्ष जीवित रहा और 4 पीढ़ी तक अपना वंश देखने पाया। अंत में अय्यूब वृद्धावस्था में तीर्थायुग होकर मर गया। ஹல்லேலூயா. हालेलुया। யோபு 4 தலைமுறை பார்த்திருக்கிறார். देखिए अय्यूब 4 पीढ़ी को देखा था। அப்போ ஒரு தலைமுறைக்கு எத்தனை வயசு? 4 தலைமுறைக்கு எத்தனை வயசு முதல்ல? और जो 4 पीढ़ी के लिए कितना वर्ष हो सकता है, कितना साल हो सकता है? 4 தலைமுறைக்கு எத்தனை வருடங்கள்?
और 4 पीढ़ी के लिए कितना वर्ष लगते हैं? ஆ? 140 140 140ல நீங்க 4ஆல வகுத்தா எத்தனை வருஷம் வருது? और मतलब- जो 140 को डिवाइड करेंगे 4 में, அவ ஒரு தலைமுறைக்கு 35 வருஷங்கள். और एक पीढ़ी के लिए 35 वर्ष लगता है। அல்லேலூயா. आमेन। அவ ஒரு 35 எடுத்து 42ஆல நீங்கள் பெருக்கினால் எத்தனை வருகிறது? और 35 को जो जो 45 का 42 का गुणित करेंगे तो कितना होगा? 42 इंटू 35 मल्टीप्लाई करके देखो. 42 गुणित 35 को गुणित करके बताओ कितना आ रहा है? 1470 இயர்ஸ் ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து பிறக்கிற நாள் வரைக்கும். आमेन। हालेलुया। அல்லேலூயா. प्रेज द लॉर्ड। அதான் 1:17 வாச 42 தலைமுறை இயேசு என்னைக்கு பிறக்கிறாரோ அப்போ 1470 வருஷம் யாருக்குமே எந்த பரிசுத்தவானுங்க தெரியாது இயேசு வந்து நமக்குள்ள வாசம் பண்ண போறான்னு. और 18 साल और 18 साल और 70 वर्ष में तक किसी को मालूम नहीं था कि यीशु मसीह किस में बसने जा रहे हैं। அல்லேலூயா. मैं ஆபிரகாமுக்கும் தெரியாது, अब्राहम को भी नहीं मालूम था, மோசேக்கும் தெரியாது, मूसा को भी नहीं मालूम था, தாவீதுக்கும் தெரியாது, दाऊद भी नहीं जानता था, எலியாவுக்கும் தெரியாது, एलिया को भी मालूम नहीं था, சகல தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாது, और सब प्रकार के भविष्य वक्ताओं को भी சகல मालूम नहीं। ஆசாரியர்களுக்கும் தெரியாது, सारे जो याजक लोगों को भी मालूम नहीं था, சகல லேவியர்களுக்கும் தெரியாது, और सारे लवी लोगों को भी मालूम नहीं था, சகல ராஜாக்களுக்கும் தெரியாது. और सारे राजा लोगों को भी मालूम नहीं था। இயேசு வந்து यीशु आकर நமக்குள்ள வாசம் பண்ண போகிறார். हमारे अंदर बसने जा रहे हैं। இதுதான் மகிமையின் ஐஸ்வரியம். इसको बोलते हैं जो महिमा का धन। கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். जो ताली बजा के प्रभु की महिमा करेंगे। அவங்க சிறந்தவர்களா நாம் சிறந்தவர்களா? क्या पुराने लोगों के लोग विशेषज्ञ या हम विशेषज्ञ हैं? அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு வேலை செய்யணும்? फिर हम परमेश्वर के लिए कितना काम करना चाहिए? நம்ம ஒண்ணுமே செய்யதில்லை. हम तो कुछ भी नहीं करते हैं। சர்ச்சுக்கு வர வேண்டியது, உட்கார வேண்டியது, போயிட வேண்டியது. और प्रार्थना भवन में आना है, बैठना है, चले जाना है। அதனால உங்களுக்குள்ள இயேசு உங்களை விட்டு வெளியே போறதே தெரியாது. इसलिए जो आपके अंदर बसा हुआ परमेश्वर जब बाहर निकल जाता है आपका मालूम नहीं पड़ता है। எப்படி சிம்சோன் மேல இருக்கிற பரிசுத்தாவின் விலகி போயிட்டாரோ அவனுக்கே தெரியாது. और जैसे सैमसन के अंदर से पवित्र आत्मा बाहर निकल गए थे उसको ही मालूम नहीं था, वैसे ही आपको भी। அதனால தான் பிசாசு பயப்படுறான். इसीलिए शैतान डरता है। நமக்குள் இயேசு இருக்கிறது பிசாசுக்கு தெரியும். और आपके अंदर यीशु मसीह बसे हुए हैं तो शैतान जानता है। உனக்கு தெரியுமோ இல்லையோ இயேசுக்கு பிசாசுக்கு தெரியும் நமக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு. आप जानते हो या नहीं, लेकिन शैतान जानता है कि आपके अंदर यीशु मसीह बसा हुआ है। அல்லேலூயா. आमेन। நமக்குள் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். वो हमारे अंदर आकर के वास कर रहा है। இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ये संसार में जो है उससे बढ़कर हमारे अंदर है। அதனால தான் இந்த வேதத்துல பிசாசுக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கிறது. और इसलिए संपूर्ण पवित्र शास्त्र में शैतान के लिए एक ही जगह है, एक வசனம், एक ही वचन है। அல்லேலூயா. இதுல 1189 அதிகாரம் இருக்கிறது. 1119 अध्याय इस बाइबल में है। அதுல ஒரு வசனத்துல தான் பிசாசு எழுதின வசனம். और इसमें एक ही वचन में शैतान का लिखा हुआ है, ஆனா எல்லா வசனமும் இயேசு வசனம். और बाकी सब यीशु मसीह का वचन है। ஆனா அந்த ஒரு வசனத்தை உலகத்தை பாவத்தில் தள்ளி இருக்கிறான் பிசாசு. और एक ही वचन में शैतान पूरा संसार को पाप में गिरा दिया। ஆனா இவ்வளவு வசனத்தை நம்ம பரிசுத்தமாகறது அவ்வளவு கஷ்டப்படுறோம். और इतने उसके एक के छोड़ के इन सारे वचनों को पालन करने में, पढ़ने में हमको दिक्कत आ रहा है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை உலகத்தை பாவத்தில் தள்ளிட்டான். और वो शैतान एक ही वचन के द्वारा
पूरा संसार को पाप में गिरा दिया। ஆனா இவ்வளவு வசனம் எழுதி கொடுத்து நம்ம பரிசுத்தமா வாழறதுக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியுது. और इतने उसके एक वचन को छोड़कर इतने वचन प्रभु ने आपको लिख के दिए हैं, उसको हम अपने जीवन में लागू करके पवित्र जीवन बिताने में हमको दिक्कत है। நம்மளால பலப்பட முடியல, हम बलवंत नहीं हो पा रहे हैं, வியாதியில இருக்கிறோம், हम बीमार हैं, கடன் தொல்லையில இருக்கிறோம், हम कर्जे में हैं, தரித்திரத்தில் இருக்கிறோம், हम गरीबी अवस्था में है, ஏமாந்து இருக்கிறோம். हम धोखा खाए हुए हैं। ஆனா இவ்வளவு வசனத்தை வச்சு நம்ம பரிசுத்தமா ஜீவிப்பதுக்கு அவ்வளவு கடினமா இருக்கு. और इतने सारे वचनों को प्राप्त करने के बाद भी हम जयवंत जीवन बिताना बहुत मुश्किल पड़ रहा है। எந்த வசனம் தெரியுமா? பிசாசுடைய வசனம். और शैतान का वचन क्या है मालूम है? யாராவது சொல்ல முடியுமா? कोई बता सकते हैं? இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பிசாசு. और ये संपूर्ण बाइबल में से एक वचन शैतान का है। அது சொல்ல முடியுமா யாராவது? हम बता सकते हैं? 1 யோவான் पहला यूहन्ना 2வது அதிகாரம் 2 अध्याय 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் 16 वचन, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். क्योंकि जो कुछ संसार में है, जो कुछ संसार में है, अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का कमंड, वो पिता की ओर से नहीं परंतु संसार की ओर से है। वो किसका नहीं? वे पिता की ओर से नहीं है परंतु संसारी की ओर से हुई। हालेलुया। பிசாசினால் உண்டானவைகள், ये सब शैतान के ओर से हुआ है। அதை உலகத்தில் உண்டாக்கினான். उसको संसार में मिला दिया है। அது கண்கள் இச்சை, और आंखों की अभिलाषा, மாம்சத்தின் இச்சை, शरीर की अभिलाषा, ஜீவனத்தின் பெருமை. जीविका का இந்த घमंड। ஒரே ஒரு வசனத்தை வைத்து ये एक ही वचन को रख के இன்னைக்கு 800 கோடி மக்கள்ல और 800 करोड़ लोगों को இந்த உலகத்துல इस संसार में, ஆண்டோட வருகையில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க? और 800 करोड़ लोगों में से कितने लोग परमेश्वर के आगमन में जा सकते हैं? எவ்வளவு பேர் போக முடியும் சொர்க்கமே? कितने लोग जा सकते हैं? कुछ अंदाजा लगा सकते हैं, अनुमान कर सकते हैं? நம்முடைய இந்தியாவிலே 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. हमारे भारत देश में 145 करोड़, அதுல எத்தனை பேர் பரலோகம் போக முடியும்? इनमें से कितने लोग स्वर्ग जा सकेंगे? बता सकते आप लोग? आप में से कोई बता सकते हैं? अंदाजा नहीं है। ஆனா பிதாவின் சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். पहला तीमुथियुस की किताब 2 अध्याय 4 वचन, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். जो ये चाहता है कि सब मनुष्यों को उद्धार हो और वो सत्य को पली पांति पहचान ले। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். और परमेश्वर की इच्छा यह है कि सब लोग उद्धार पाए। 800 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது ஆண்டவர் சித்தமா இருக்கிறது. 800 करोड़ लोग उद्धार पाना परमेश्वर की इच्छा है। அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு जब उन लोग उद्धार पाते हैं அவங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். और सत्य के पहचान में बढ़ते जाना चाहिए। இதுதான் பிதாவின் சித்தம். ये परमेश्वर की इच्छा है। ஹல்லேலூயா. आमेन। எப்படி சத்தியத்தினால தான் பிசாசு ஜெயிக்க முடியும்? सत्य के द्वारा ही शैतान को आप पराजित कर सकते हैं। ஆனா சத்தியம் இல்லை என்றால் अगर आप में सत्य नहीं है, பிசாசு ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. और शैतान को कभी भी पराजित नहीं कर सकते हैं। அவன் நம்மை ஏமாற்றி விடுவான். वो हमें धोखा देगा। சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வரணும். इसलिए जो सत्य का पहचान में हमें बढ़ते रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சத்தியத்தை அறியும் போது அவன் சீசனா மாறுகிறான். जब एक व्यक्ति सत्य को जानने लगता है तब वो चेला बनता है। சீசன் கிறிஸ்து இயேசுவை, அதாவது கிறிஸ்து சீசர்களை தெரிந்து கொண்டது விதம் என்ன?
और यीशु मसीह अपने चेलों को किस प्रकार चुन लिया, नियुक्त किया। அதாவது இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்து கொண்டது ஏன்? और यीशु मसीह चेलों को, शिष्यों को क्यों अपने लिए चुना? 4 காரியங்கள். 4 प्रकार की बातें मैं आप लोगों के सामने रखना चाहता हूँ। 1, पहला, தம்மோடு இருக்கும்படியாக. अपने साथ रहने के लिए। 2, दूसरा, அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவதற்காக. यीशु के बारे में सबको बताने के लिए। 3, तीसरा, அவருடைய நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்க. उसके नाम से सारे बीमारियों को दूर करने के लिए। 4, चौथा, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படியாக. उसके नाम से दुष्ट आत्माओं को निकालने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு ஏன் சீசர்களை தெரிந்து கொள்கிறார்? और यीशु चेलों को क्यों नियुक्त किया? நம்பர் 1 नंबर 1, சொல்லுங்க பார்க்கலாம். बताइए। தம்மோடு கூட साथ रहने के लिए। இருப்பதாக. दूसरा, இரண்டாவது, दूसरा, தம்மை பற்றி பிரசங்கம் பண்ணும்படியாக. अपने बारे में प्रचार करने के लिए। மூன்றாவது, तीसरा, இயேசு நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்கும்படியாக. यीशु के नाम से बीमारियों को दूर करने के लिए। நம்பர் 4, और चौथा, இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படியாக. यीशु के नाम से दुष्ट आत्माओं को निकालने के लिए। மார்க் 3ஆம் அதிகாரம் मरकुस 3रा अध्याय 14, 15. और 14वां 15वां वचन। அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. हालेलुया। हिंदी में तब उसने 12 पुरुषों को नियुक्त किया कि वो उसके साथ साथ रहें और वो उन्हें भेजे कि वो प्रचार करें और दुष्ट आत्माओं को निकालने का अधिकार रखें। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது அவர் 12 பேரை முதலாவது தெரிந்து கொண்டு यहाँ पे बताया गया, तब यीशु 12 लोगों को नियुक्त किया। அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். पहले वो उन्हीं लोग अपने साथ रहना है। இரண்டாவது, அவரை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி தாம் அவர்களை அனுப்பவும். और उसके बाद प्रचार करने के लिए उनको भेजना है। மூன்றாவதாக வியாதிகளை குணமாக்கி. மூன்றாவது. और तमिल हिंदी बाइबल में बीमारी को चंगा करने का जो शब्द नहीं है, लेकिन நான்காவது, तमिल बाइबल में लिखा है वो बीमारियों को चंगा करने के लिए। நான்காவது பிசாசுகளை துரத்தும்படி. और चौथा, सारे दुष्ट आत्माओं को निकालने के लिए अधिकार दिया। அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகும்படி और उनको अधिकार दिया, அவர்களை ஏற்படுத்தினார். जो अधिकार रखने के लिए प्रभु ने उनको नियुक्त किया। இப்போ இந்த 4 காரியம் தான் சபையில இன்னைக்கு நிறைவேற வேண்டும். ये 4 काम कलीसिया में होना चाहिए। ஒன்று, உங்களுக்கு இயேசுவோடு நீங்க இருக்கணும். ये कि आप यीशु के साथ रहना है। அப்ப இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறான்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. और यीशु मसीह आपके अंदर है करके हम बता दिए हैं। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு விதைக்க வேண்டும். दूसरा क्या करना है? यीशु के बारे में शुभ संदेश को लोगों को बताना है। அப்ப இயேசு நல்லா நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நல்லா கற்று நல்லா வாசித்து அதில் தேறினவளா இருக்க வேண்டும். और लूका, जो मत्ती, मरकुस और लूका, यूना, ये 4 अध्याय को आप अध्ययन करके यीशु के बारे में पहचान रखना चाहिए। 4 புத்தகம் 89 அதிகாரம் இருக்கிறது. और ये 4 अध्याय में वो जो 89 जो अधिकार है, हालेलुया। अध्याय है, 89 அதிகாரங்களை और जो 89 अध्यायों को நீங்க வருஷத்துல 4 முறை வாசிக்கலாம். और एक साल में 4 बार पढ़ना है। அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். और एक साल में जो 365वां दिन होता है, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தாவே अगर आप एक ही दिन में एक अध्याय पढ़ेंगे, அடுத்த வருஷம் நாங்க இந்த டைம் வரும்போது நீங்க எல்லாமே சீசர்களா இருப்பீங்க ஆலயத்துல.
और अगले साल जो इस समय में आप ये कलीसिया के सारे लोग परमेश्वर के लिए चेला बन सकेंगे। நாங்க வரும்போது நீங்க அப்படி இருப்பீங்க. जो जब हम दोबारा आएंगे तब आप लोग ऐसा ही चेला चेली बन के रहेंगे। அல்லேலூயா. आमेन। அப்போ கிறிஸ்துவை நீங்க அறியணும். इसका मतलब यीशु के पहचान में बढ़ना है। ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். आपने उद्धार पाया இப்ப சத்தியத்தை அறிய வேண்டும். और सत्यों को जानना है, पहचानना அப்ப है இயேசுவை அறிய வேண்டும். और यीशु को पहचानना है। ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல தெளிவா எழுதியிருக்கிறார். और यीशु के बारे में मत्ती रचित सुसमाचार से लेके यूहन्ना तक ये 4 जो सुसमाचार में हम पढ़ सकते हैं। ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கலாம், एक के दिन में एक अध्याय पढ़ लेंगे, இல்லை 3 அதிகாரம் கூட வாசிக்கலாம். और जो ज्यादा हो तो 3 अध्याय पढ़ सकते हैं। ஆனா அது ஒரு அதிகாரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். और एक अध्याय के लिए लगभग 10 मिनट लगेंगे। ஆனால் ஒரு அரை மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக செலவு பண்ணால், और अगर आप आधा घंटे परमेश्वर के लिए बिताएंगे நீங்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். और एक दिन निश्चित रूप से आप शुभ संदेश देने वाला बनेंगे। இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இயேசு பற்றி சொல்றீங்க உங்க வீட்டில், உங்க தெருவில், பக்கத்தில், நீங்க போற இடத்துல? आप में से कितने लोग वर्तमान में यीशु के बारे में बता रहे हैं? अपने पड़ोसी, अपने मिलने जुलने वालों को यीशु के बारे में कितने लोग बता रहे हैं? நீங்க இன்னும் ஆழமா இதை படிச்சீங்கன்னா, अगर आप और भी गहराई से इस किताब को पढ़ेंगे அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்து சுகமாக்கும் வல்லமை உங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டு போய் அவங்களை குணமாக்கும். और आपके अंदर चंगाई करने का जो सामर्थ्य प्रकट होकर उन बीमारों पर जो पहुंचेंगे वो चंगे हो जाएंगे। அல்லேலூயா. நீங்க உங்க மூலமாகவே अनेक ஆத்துமாக்களை சுகமாக்க முடியும். और आप अपने द्वारा कई बीमारों को चंगा करके यीशु का पहचान करवा सकते हैं। நீங்க யாருக்கிட்ட போனாலும் आप किसी के पास भी जाइए, நீங்க உங்களை குறித்து பேசவே கூடாது. आप अपने बारे में कुछ नहीं बोलने का, உங்க வீட்டை குறித்து பேசக்கூடாது. आप अपने घर के बारे में कुछ नहीं बोलना, அவங்கள பேச விடணும். उनको बोलने देना है। அவங்க ஒரு 15 நிமிஷம் நீங்க பேச விடணும். उनको सामने वालों को कम से कम 15 मिनट बोलने दो। அவங்க பேசும்போது जो जैसे उनको बोलने देंगे அந்த 15 நிமிஷத்துல 15 मिनट के अंदर அவங்களுடைய இருதயத்துல என்ன ரகசியம் இருக்குது என்று उसके मन में क्या क्या बात करके எப்படி இருந்தாலும் 3 முறை அவர்கள் அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணினே வருவாங்க. और कम से कम 15 मिनट में एक बात को बार बार कम से कम 3 बार प्रकट करते रहेंगे, तब आप हालेलुया। जान पाएंगे। 15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. और 15 मिनट बात किए होंगे ஆனா அந்த வார்த்தை மட்டும் 3 முறை அவங்க அடிக்கடிக்கு கொண்டு வருவாங்க வெளியே. और एक ही शब्द को, एक ही बात को कम से कम 3 बार उन बातों को बोलते रहेंगे। அந்த குடும்பத்துல அவங்க என்ன இதுல காயப்பட்டிருக்கிறாங்க அந்த காயம் வெளியே வரும். और वो व्यक्ति अपने परिवार से जो बात से जो घायल है उन बात को वो बार बार बोल के प्रकट करेगा। அப்போது ஆவியானவர் உங்களோட பேசுவார். तब पवित्र आत्मा आपसे बात करेंगे। மகளே, बेटे, அந்த அம்மா மாமியார் மூலமாக காயப்பட்டிருக்கிறாங்க. और ये बेटी, ये महिला जो है अपने बहू के द्वारा घायल है। அல்லேலூயா. हालेलुया। இல்ல அந்த அம்மா மருமகள் மூலமாய் காயப்பட்டிருக்கிறாங்க. उससे के वो जो बहन अपने दामाद के द्वारा घायल हुआ है। இல்லையா அந்த மகள் பக்கத்து வீட்டு மூலமாக காயப்பட்டிருக்கிறாங்க. उससे के वो जो महिला अपने पड़ोसी के द्वारा घायल हुए होंगे। இல்லை அவர்கள் கொடுப்பது வாங்குவதிலே காயப்பட்டிருக்கிறாங்க. और जो उनमें से जो लेने देने में घायल हो गए होंगे। ஏதோ ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு அவங்க பேசுவார்கள். और इन बातों में से कुछ कुछ बातों को बार बार आपके सामने रखेंगे। எந்த ஒரு காரியம் 2 அல்லது 3 சாட்சினாலே நிலைவரப்படும். और कुछ भी बात हो 2 या 3 गवाहियों के द्वारा प्रमाणित होता है। அது 2 கொரிந்தியர் 13:1 இருக்கிறது. दूसरे कुरिन्थियों 13वां अध्याय पहला वचन में लिखा हुआ है। இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். अभी तीसरी बार मैं तुम्हारे पास आता हूँ,
तो या 3 गवाहियों के मुंह से हर एक बात ठहराई जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், यहाँ पे बताया गया है मैं ये तीसरी बार मैं आप लोगों के पास आता हूँ। சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். सारे बातें सारे गवाही 2 या 3 गवाहों के द्वारा जो प्रमाणित होता है। உபாகம் 19:15 வாசிப்போம்னால், और व्यवस्था विवरण 19 अध्याय इसका 15 वचन को पढ़ेंगे तो ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயந்திருக்க கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். அல்லேலூயா. हालेलुया। हिंदी में पढ़ सकते हैं. किसी मनुष्य के विरुद्ध व्यवस्था किसी प्रकार का अधर्म या पाप के विषय में, चाहे उसका पाप कैसा भी क्यों ना हो, एक ही जन की साक्षी न सुनना, परंतु 2 या 3 साक्षियों के कहने से बात पक्की ठहरे। அல்லேலூயா. Amen। ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் மூலமாய் நமக்கு சொல்லித் தருகிறார். और एक बात पौलुस कुरिन्थियों के द्वारा हमें बता रहे हैं। இரண்டாவது நாம் பார்க்கும்போது, दूसरे जगह में हम जो देख रहे हैं உபாகம் 19:15 ஆண்டு சொல்லுகிறார். और व्यवस्था विवरण के किताब 19 अध्याय 15 वचन में देखते हैं। மூன்றாவதாக நான் பார்க்கும்போது, और तीसरा हम देखेंगे நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். और यूहन्ना 8 का 17। 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया। तुम्हारी व्यवस्था में भी लिखा है कि 2 जनों की गवाही मिलकर ठीक होती है। எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? मैं जो बोल रहा हूँ कितने लोगों को समझ में आ रहा है? நாம் மூன்றாம் கட்டத்தில் இருக்கிறோம் இப்பொழுது. हम अभी तीसरे स्तर पर हैं। ஃபர்ஸ்ட் நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறோம். हम पहले यीशु के साथ है இரண்டாவது நாம் அவரை பற்றி சொல்ல வேண்டும். और दूसरा हम उनके बारे में बताना है, அப்பொழுதுதான் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். तभी इन लोगों को छुटकारा मिलेंगे। இப்போ ஒரு 15 நிமிஷம் நீங்க பேசும்போது और इस प्रकार 15 मिनट आप उनसे सुन रहे हैं அவங்களிடத்தில் 2 அல்லது 3 முறை ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது என்றால், और उन्हीं के अंदर दो जो एक ही बात बार बार हो रहा है 2 அல்லது 3 முறை और 2 या 3 बार, அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். उन बातों को आपको लेना चाहिए। இப்போது கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். और जब आप अपने आंखें बंद करके प्रार्थना करेंगे तो उन शब्दों को लेकर प्रार्थना करना चाहिए। அப்போது ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ளேயோ அந்த மனுஷிக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டத்தை அவர் எடுத்து வெளியே போட்டு விடுவார். और तब जो प्रार्थना सुनने वाला पवित्र आत्मा उस व्यक्ति के अंदर का जो घायल को चंगा करेंगे और जो बात से वो परेशान है उस बात को निकाल के फेंक देंगे। உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களை விடுதலாக்கி விடுவார். और तुरंत यीशु मसीह उनको चंगा करेंगे। உடனே அந்த ஆத்மா நீங்க சம்பாதித்துக் கொள்ளலாம். और जो तुरंत आप उस आत्मा को जो कमा सकते हैं, मतलब प्रभु में ला सकते हैं। அல்லேலூயா. आमेन। எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? कितने लोगों को समझ में आया जो मैंने बोला है? நீங்க பேசக்கூடாது, आप बातें नहीं करना चाहिए, அவங்களை பேச விடணும். पहले उनको बोलने दो ஒரு 15 நிமிஷம் அவங்களை பேச விடணும். और लगभग 15 मिनट उनको बोलने दो। அப்போ அவங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் எது இருந்தாலும் அவங்க பேச விடணும். और उनके जीवन में जो जो गुजर रहा है, चाहे भलाई हो चाहे बुराई हो और जो भी हो रहा है, उन बातों को बोलने दो। அப்பொழுது நீங்கள் ஆவியான உங்களுக்கு அந்த வார்த்தை வெளிப்படுத்தி விடுவார். और आप आत्मा में रहकर बातों को समझेंगे तो आप समझ सकते हैं कि ये व्यक्ति कौन सी बात में फंसा हुआ है। நீங்க ஜெபம் பண்ணி போன பிறகு जब आप प्रार्थना करके निकल जाएंगे அவங்களுடைய வீடு சமாதானம் அடையும். उसका घर शांति से भर जाएंगे। அல்லேலூயா. आमेन। உடனே உங்களை குறித்து அவங்க மற்றவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. और उसके बाद उन लोग आपके बारे में दूसरों को बताना शुरू அந்த करेंगे। சகோதரி அந்த சகோதரன் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, वो व्यक्ति वो स्त्री मेरे घर में आए, அவங்க
இயேசு பற்றி சொன்னாங்க. उन्होंने यीशु के बारे में मुझे बताया, இன்று நான் விடுதலை விட்டேன். अब मैं छुटकारा पाया हूँ। அப்படிதான் அங்க சாட்சி கொடுப்பார்கள். और इस प्रकार वो गवाही देंगे। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது और चौथा जो लिखा है மத்தேயு 10:18 मत्ती 10वां अध्याय 18 वचन में, அவர்களுக்கும் பிரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசலாம் மார்க் 3:15 और मरकुस 3 अध्याय 15 वचन को ही पढ़ेंगे। வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. हालेलुया। பிசாசுகளை துரத்தும்படி மார்க் 6:13 சொல்லுகிறது. मरकुस 6:13 बता रहा है, அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் சீஷர்கள் போய் செய்கிறாங்க. और ये सब कुछ चेले लोग जाकर के कर रहे हैं। மார்க் 16:15-20 வரைக்கும் வாசிக்கலாம். और मरकुस 16 अध्याय, பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். उनके हाथों के द्वारा जो अद्भुत काम हुआ था, उसके द्वारा वो अपना वचन को प्रमाण देते रहे। हिंदी में पढ़ो। जो विश्वास करे और बपतिस्मा ले उसी का उद्धार होगा, परंतु जो विश्वास न करेगा वो दोषी ठहराया जाएगा। विश्वास करने वालों में ये चिन्ह होंगे कि वो मेरे नाम से दुष्ट आत्मा को निकालेंगे, नई नई भाषा बोलेंगे, सांपों को उठा लेंगे, और यदि वो प्राण नाशक वस्तुओं पी जाए तो भी उनकी कुछ हानि न होगी। वो बीमारों पर हाथ रखेंगे और वो चंगे हो जाएंगे। அல்லேலூயா. நீங்கள் கைகளை வைப்பீர்கள், ஆண்டவர் அவர்களை குணமாக்குவார். आप लोग अपने हाथ उस बीमारों को ऊपर रखेंगे, परमेश्वर चंगा करेंगे। உங்களுக்குள் இருப்பது இயேசு, आपके अंदर यीशु है, உங்களோடு கூட இருக்கிறவர் ஆவியானவர். आपके साथ पवित्र आत्मा जी है। எங்கெல்லாம் போகிறீங்களோ ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். जहाँ कहाँ आप लोग जाएंगे वहाँ यीशु भी आपके साथ रहेंगे। உங்களுக்குள் ஒரு அடையாளம் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और आपके लिए एक चिन्ह ठहराया गया है। பிசாசுகளை துரத்த முடியும், आप शैतान को निकाल सकते, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைக்க முடியும். बीमारों के ऊपर हाथ रख सकते। அப்படின்னு ஆவியானவர் மார்க் புத்தகத்தில் இப்போ நாம் வாசித்தோம். और इस प्रकार हमने मरकुस समाचार किताब पढ़ा ஒரு था। சீசனா இருந்தால் இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. और अगर आप चेले बनेंगे तो परमेश्वर इन सारे बातों को आपको सिखाएंगे। அதனால்தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும், आप लोग मेरे साथ साथ रहना है, என்னை பற்றி மற்றவர்கள் சொல்ல வேண்டும், मेरे बारे में लोगों को बोलना है, என் நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்க வேண்டும், मेरे नाम से बीमारों को चंगा करना है, என் நாமத்தினாலே பிசாசிலே துரத்த வேண்டும். मेरे नाम से दुष्ट आत्माओं को निकालना। இதுக்கு பேர் தான் அடையாளங்கள். इसको बोलते चिन्ह। அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி ஆமென் என்று முடிக்கிறார். और यहाँ पे इस प्रकार उन लोगों के हाथों के द्वारा अद्भुत काम करवाकर वो अपना वचन को प्रमाण देता रहा करके वहाँ पे आमीन के साथ समाप्त हो रहा है। நம்மளும் ஆமீன் சொல்லி மெசேஜ் முடிக்கிறோம். हम भी आमीन बोल के प्रचार को समाप्त करेंगे। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு புரிஞ்சது உங்களுக்கு? कितने लोग समझ में आया?
पास्टर जी ने बताया कि जिस प्रकार शिमशोन के अंदर परमेश्वर का आत्मा था, एक अच्छा अभिषेक था, पर वो दलीला के कारण वो गिर गया। हमें परमेश्वर का धन्यवाद देती हूँ। उन्होंने हमको एक मोबाइल का एग्जाम्पल देके बहुत अच्छे तरीके से समझाया। आज हम परमेश्वर का आत्मा से भरे हुए सब चीज़ों में, पर हमारा मोबाइल, इंस्टाग्राम, फेसबुक, व्हाट्सअप, ये सब चीज़ें वो एक दलीला को ही दर्शाता है। इसलिए मैं परमेश्वर का धन्यवाद देती हूँ कि प्रभु ने आज एक अच्छा गहरा बात का सीखने के लिए मुझे मदद किया है। मैं परमेश्वर का धन्यवाद करती हूँ। जिस प्रकार आज मैंने एक सेवकाई के लिए भी सीखा है कि परमेश्वर ने हमें दुष्ट आत्मा को निकालने का एक अभिषेक को दिया है। पास्टर जी ने कई वचन के द्वारा अलग अलग हमको सीखने के लिए मदद किया है। मैं परमेश्वर का धन्यवाद करती हूँ। सबको जय मसीह की। पहली बार इतनी गहरी बातें पास्टर जी की सुनी। उसमें जो पास्टर जी ने बताया कि पुनरुत्थान और जीवन में ही हूँ, मतलब बहुत गहरा है। और जब वो लाजर को जिलाने से पहले मतलब जीवन उनके अंदर ही था। यीशु मसीह के साथ ही जीवन चलता है। और जब हम यीशु मसीह के चेले बन जाते हैं और यीशु मसीह हमारे अंदर आ जाता है, तो हमें भी अधिकार मिल जाता है कि हम भी मुर्दे जिंदा कर सकते हैं। जय मसीह की। जैसे परमेश्वर ने 12 चेलों को नियुक्त किया था, वैसे हम भी उनके चेलों के समान बनने पाए। और जैसा परमेश्वर चाहते हैं कि हम सभी को सुसमाचार सुना के और परमेश्वर के विषय में बताएं, हमारा जीवन भी प्रभु यीशु मसीह के समान बनने पाए। और हम भी लोगों के ऊपर चंगाई भरा हाथ रख करके उनके ऊपर प्रार्थना करें, और जैसा यीशु मसीह चाहते थे वैसा हम बनने पाए। सभी को धन्यवाद। मैं आधी मीटिंग से आया था, पर मैंने वहाँ से देखा था जहाँ भजन संहिता 119 उसका 18 में दाऊद कहता है कि मैं तेरी व्यवस्था को देख सकूं। ऐसे करके वो अपनी बातों को दर्शाता है। वो व्यवस्था को पढ़ना भी और उसको देखना भी चाहता है अपनी आंखों से। उसका बाद वो क्या शिमशोन के बारे में हमने देखा था कि शिमशोन जब दलीला के उसमें जाके वो फंस के उसकी आत्मा को उसने खो दिया। उसके बाद हमने देखा नीति वचन में जो आत्मा का जो ठंडा जल के बारे में हमें बताया कि हमारी जो प्यास है, जो आत्मा की प्यास है, वो उसके ठंडे जल के बारे में उन्होंने बताया। फिर हमने देखा दूसरे कुरिन्थियों में पौलुस कहता है मैं अपने आप को अपने लोगों के लिए खर्च करता हूँ। वैसे हमें भी अपने लोगों के लिए अपने आप को खर्च करना है। फिर पास्टर जी ने बताया अपनी पीढ़ियों के बारे में, पीढ़ियों के बारे में, जो अय्यूब के बारे में, अय्यूब 42 के उसके आखिरी 2 वचनों के बारे में उन्होंने बताया। 42 पीढ़ी और फिर 35 पीढ़ी को करके जो उन्होंने बताया, वो भी बहुत एक हमें सीखने वाली बात है कि ऐसे भी करके हम जितना हम खोजेंगे, जितना हम खोजते जाएंगे उतना हम पीढ़ियों के बारे में भी और जान सकते हैं। फिर उन्होंने बताया कि यीशु मसीह जी के जो 4 चेले हैं, जो चेलों के क्यों चुना, उसके 4 बातें उन्होंने बताई। पहली बात थी कि वो उनके साथ रहे, फिर उनके नाम का प्रचार करे, फिर उसके नाम से जो चंगाई और बीमारियां करे, फिर दुष्ट आत्माओं पर अधिकार रखे। उन सारी बातों को उन्होंने बताया। और ये सब बातों से वैसे हमें बहुत सीखने को मिलता है। अभी मैं लिख नहीं रहा हूँ, परंतु जो मेरे मन में जितना भी मैं वो कैप्चर कर पा रहा हूँ, उस हिसाब से मैं आपको बता रहा हूँ। जय मसीह की। सबको जय मसीह की। मैं परमेश्वर का धन्यवाद करती हूँ कि परमेश्वर के दास की ओर से मैंने ये सीखा है कि परमेश्वर ने हमें भी अधिकार दिया है कि दुष्ट आत्मा को निकाल सकते, बीमारों के ऊपर हाथ रख के चंगा कर सकते हैं। परमेश्वर ने सारा अधिकार हमें दिया है। परमेश्वर का धन्यवाद करती हूँ कि जब तक लोगों को नहीं बताएंगे तो लोग समझ नहीं पाएंगे, अंधकार में जीते रहेंगे। लोग अपन को देखेंगे, पहचानेंगे नहीं। परमेश्वर के लिए मुंह खोलेंगे तो वो परमेश्वर को पहचानेंगे। धन्यवाद परमेश्वर का। जय मसीह। हमें परमेश्वर के साथ साथ रहना है और परमेश्वर के बारे में लोगों को बताना है। कई बार हम नहीं बताते, हम बताना चाहते हैं, पर परमेश्वर का आत्मा हमें सिखाता है अपने दासों के जरिए कि हमें वहाँ चुप नहीं रहना है, परमेश्वर के नाम को महिमा करना है। बिकॉज आज बहुत सारे लोग हैं जो परमेश्वर को नहीं जानते, उन्हें परमेश्वर की बहुत ज़रूरत है। जैसे हमने जीवित परमेश्वर को जाना है, वैसे वो भी परमेश्वर में आए हमारे जीवन को देखकर, क्योंकि जब चिन्ह हमारे जीवन से होंगे, परमेश्वर ने हमें बड़े काम को करने के लिए चुना है, बड़ी बुलाहट के लिए परमेश्वर ने हमें बुलाया है। जब हमारे जीवन में वो काम प्रकट होंगे तो लोग हमारे जीवन को देखकर हमारे जीवित परमेश्वर को जानेंगे कि वो कितना महान परमेश्वर है। मैं परमेश्वर के दास का बहुत धन्यवाद करती हूँ कि परमेश्वर हमें इन सारी बातों को रिवील करवाता है कि हमें ऐसे चुपचाप नहीं बैठना है, परमेश्वर के लिए बड़े काम को करना है। हालेलुया। ताली बजाना इनके लिए। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை
எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3 ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 சிடி டிவிடி ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.